ஹலோ. ஸோ பைத்தான்ல இஃப் லூப் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இஃபோட சின்டாக்ஸ் வந்து இஃப் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். கண்டிஷனுக்கு அப்புறமேல ஒரு கோலன் தருவோம். கோலன் கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ் வரும் முன்னாடி. அந்த கர்சர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கும். அந்த டேப் ஸ்பேஸ் அப்புறமேல நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் பண்ணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறமேலு இஃப் இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வருமோ அதெல்லாம் we will give it in else ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸ்டோர் அப்படின்னு ஒரு வேரியபிள், அதில் வந்து நான் 50 அப்படின்ற வேல்யூ தரேன். ஆர் we can have it as 60. ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் கண்டிஷனுக்குள்ள என்ன எழுதுறேன் அப்படின்னா ஸ்டோர் இஸ் கிரேட்டர் தேன் 50 அப்படின்னா கோலன் என்டர், ஒரு டேப் ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ இஃப்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுத போகிறேன். நம்ம கன்வென்ஸ் சி, ஜாவா, C++லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் எண்ட் ப்ராக்கெட் தந்திருப்போம். பைத்தான்ல அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கோலன் கொடுத்துட்டு ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட் லைனில் ஒரு டேப் ஸ்பேஸ் வரும். அந்த டேப் ஸ்பேஸ் எந்த லைன் வரைக்கும் இருக்கோ அது வந்து யூ கேன் கன்சிடர் இட் அஸ் தோஸ் லைன்ஸ் ஆர் இன் த ஸ்கோப் ஆஃப் த இஃப் லூப். இஃப் லூப்போட ஸ்கோப்பில் அந்த லைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டோர் இஸ் greater than 50 அப்படின்னா ஐ பிரிண்ட் பாஸ் என்டர். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் திரும்ப இஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதே இன்டென்ட்ல தான் எல்ஸ் ஸ்டார்ட் ஆகணும். எல்ஸ் ஐ பிரிண்ட் பால்ஸ். இப்போ நான் ரன் பண்றேன்னா ஸ்டோரோட வேல்யூ வந்து 16 இருக்கு. இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு, இந்த கண்டிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆக்சுவலி இட் வில் பி an arithmetic expression. அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்னா ஒரு நான் ஜீரோ வேல்யூ இல்லை ட்ரூன்ற மாதிரி ஒரு வேல்யூ. நான் ஜீரோ வேல்யூ அப்படின்னா ட்ரூ, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஜீரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிரிண்ட் பாஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இல்லை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஸ்டோரோட வேல்யூ வந்து 60. ஸோ இந்த இடத்துல ஸ்டோர் greater than 50 அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ பாஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் இந்த பாஸ் அண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் 40 அப்படின்னு தரேன்னா இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல சாரி இங்கே we can print it as fail. ஃபெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபெயில் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இதில் if I want to include 50 அப்படின்ற நம்பரையும் நான் இன்க்ளூட் பண்ணோன்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு தந்துடலாம். ஸோ அதுவும் வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இன்க்ளூட் ஆகிடும். இந்த கண்டிஷன் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு arithmetic எக்ஸ்பிரஷன். அந்த arithmetic எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் ஆகிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ரன் ஆகும்னு சொன்னேன். ஸோ பைத்தானில் we have பூலியன் வேரியபிள் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பூலியன் வேரியபிள்ஸ் வரும். அப்போ இஃப் கண்டிஷனை இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த ப்ராக்கெட்குள்ள வித்தின் தட் ப்ராக்கெட்ஸ் நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் தராம கண்டிஷனும் தராம ட்ரூன்னு கொடுத்து ரன் பண்ணா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஹலோ அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். புரியுதுங்களா? அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகட்டும்னு சொல்றதுக்கான மீனிங் இதுதான். அந்த ப்ராக்கெட்குள்ள ட்ரூ அப்படின்ற வேல்யூ, அதாவது அந்த arithmetic எக்ஸ்பிரஷன் கண்டிஷன் நம்ம சொல்ற இந்த arithmetic எக்ஸ்பிரஷன் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரிட்டர்ன் பண்ற வேல்யூ ட்ரூ. இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரூ டு பதில் we can also give a non-zero value. நான்-ஜீரோ வேல்யூ அப்படின்னா இது என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். if 5 அப்படின்னு தரேன், print true. இதுவும் என்ன மீனிங் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கண்டிஷன் இடத்துல ஒரு நான்-ஜீரோ வேல்யூ இட் மீன்ஸ்
இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ட்ரூன்னு தான் அர்த்தம். நான் ஜீரோ வேல்யூனாவே ட்ரூ தான். ஓகே. ஹோப் இட்ஸ் கிளியர். நீங்க கண்டிஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கலாம். ட்ரூ அப்படின்ற சென்ஸ்னா இட் மீன்ஸ் நீங்க ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூத் ரன் பண்ணாலும் அதான் ரன் ஆகும். அந்த அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் ரன் ஆயிட்டு வர ரிசல்ட் ட்ரூவா இருந்தா இப்படிதான் ரன் ஆகும் அது. இப்போ நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் 5 ஐ அம் கிவிங் 0 ட்ரூத் ரன் பண்ணி பார்க்குறேன். 0 ட்ரூத் ரன் பண்ணாலும் என்ன ஆகல, பிரிண்ட் ஸ்டில் ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் ஆகல. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ ஃபால்ஸ். ஸோ நான் எல் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் ஆகும். ஸோ பிரிண்ட் நாட் ட்ரூ. ஸோ எனக்கு இப்போ வந்து நாட் ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ஜீரோ வேல்யூ இருந்தாதான், அந்த கண்டிஷனுக்குள்ள நான் ஜீரோ வேல்யூ இருந்தாதான் it assumes that the condition is true. Okay. We can see what will happen if I give an integer negative number. So negative number கொடுத்தாலும் condition true தான். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா only value, அதாவது 0 மட்டும் கொடுக்கும்போது மட்டும்தான் இட்ஸ் a false. அதே மாதிரி மற்ற எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் இட்ஸ் ட்ரூ. ஓகே. அதே மாதிரி இங்க வந்து நான் என்ன பண்றேன், ட்ரூ டு பதிலா ஃபால்ஸ் அப்படின்னு தந்தேன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது எனக்கு. சாரி, ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா ஹலோன்றது டிஸ்பிளே ஆகாது. திரும்ப எனக்கு எல்ஸ் பார்த்தா வேணும். எல்ஸ் print false. அதேதான். அதாவது ட்ரூவும் நான் ஜீரோ வேல்யூவும் சேம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபால்ஸும் ஜீரோ அப்படின்றதும் சேம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.